கருப்பு. பயங்கர டிவோஷனலான ஒரு சூப்பர் மூவின்னு சொல்லலாம். படத்துல ப்ளஸ்ஸே பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மியூசிக். பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூர்யா வந்து ஹேட்ஸ் ஆஃப் வேற மாரின்னு சொல்லலாம். கடைசி 10 மினிட்ஸ்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டா இருந்தது. சூப்பர்பா இருந்தது. பார்க்கறக்கு அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாம் வந்து வெறித்தனமா பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்துல ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. ரைட்டிங்கோட எலிவேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் இது சொல்லியே ஆகணும். பயங்கர பேங்கா இருந்தது. சாயபேன்கர் வந்து நம்ம டூட்ல பார்த்திருப்போம். ரிப்பீட்டடா இருந்தது அந்த இடத்துல அப்படின்னாலும், இங்க வந்து இந்த படத்துக்கு இந்த டிவோஷனல் மூவியா இது கன்வெர்ட் ஆனதுக்கான பெரிய ஒரு பிளஸ்ஸே சாயபேன்கர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேங்குன்னு தான் சொல்லணும். சூப்பரா இருந்தது. எந்த குறையுமே இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது? ஸ்லோவா இருந்தது. நம்ம வந்து முகம் சுளிக்கிற மாரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்லோவா நமக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிருச்சு. இதுதான் ஐடியாலஜின்னு போனதுக்கப்புறம் திரும்ப 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 அத வைக்கிறது வந்து கொஞ்சம் போரிங்கா இருந்தது. என்னடா இது இப்படியே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறப்ப நல்ல வேளை அவங்க கிளைமாக்ஸ் வந்துட்டாங்க. அந்த 10 மினிட்ஸ் இவங்க எலிவேட் பண்ணிட்டாங்க. அது சூப்பரா இருந்தது. கிளைமாக்ஸ்னால தான் இந்த படமே ஆக்சுவலா சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோயில்லயும் எல்லா குலதெய்வத்திலயும் ஒரு எல்லைசாமி இருக்கும். அத பெருசா நம்ம பண்றவங்க பண்ணுவாங்க. பட் சிலர் கடந்து போயிடுவோம். இனிமே அத நின்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போற மாரியான ஒரு மொமெண்ட்ட ஆர்ஜே பாலாஜி கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து நான் குடுக்குற ரேட்டிங் 5க்கு 4. மறக்காம மிடில் கிளாஸ் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு வரும். டாடா பாய்.